Hi students, welcome to IAS Academy. So very நம்ம இதுல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஸ்டூடண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெய்லி கேட்டுட்டு இருக்க ஒரு விஷயம் தான். அவங்களுக்கு தனித்தனியா ஆன்சர் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ பொதுவா ஒரு வீடியோவா கொடுத்தா அது எல்லாருக்குமே போய் சேரும் அப்படின்னா இந்த வீடியோ சரிங்களா? என்ன கண்டென்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு படிச்சோம் அப்படின்னா அது ஆர்ஆர்பி ஜேக்கும் கவர் ஆகுமா அப்படின்ட்டு எல்லாருமே கேக்குறீங்க. அதை நம்ம ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் வீடியோ சொல்லிடுறோம். தெரிஞ்சுக்கணும் கொஞ்சம் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் ஃபுல்லா பாருங்க. மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இதை கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா? ஸோ சேம் வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா? ஏன்னா மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கும் சரி மீதி எக்ஸாம்ஸ்க்கும் டெய்லி கிளாஸஸ் கொடுத்துருக்கோம். அப்பதான் உங்களுக்கு வந்து சேரும். ஓகேவா? இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். சேம் டைம் இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்காகட்டும் ஆர்ஆர்பி ஜேஇக்காகட்டும் நம்ம அகாடமில கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஸோ ஆன்லைன் கிளாஸ் ஆன்லைன் டெஸ்ட் மெட்டீரியல் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். கொஸ்டின் பேங்க் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபீஸ் ரொம்ப கம்மியாக தான் வச்சிருக்கோம். இப்போ மெட்டீரியல் வந்து நீங்க பாத்தீங்கன்னா பிடிஎஃப் கேட்டாலும் இருக்கு, புக்கா கேட்டாலும் இருக்கு. சாஃப்ட் காப்பி வச்சிருக்கோம், ஹார்ட் காப்பி வச்சிருக்கோம். ஸோ சேம் டைம் இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆகட்டும் ஆர்ஆர்பி ஜேஇக்கு ஆகட்டும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா தாராளமா நீங்க 7728 9728 இந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணி நீங்க டவுட்ஸ் கேட்டுக்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட், இப்ப மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நவம்பர் மாசம் இருக்கு. ஆர்ஆர்பி ஜேஇக்கு இப்பதான் அப்ளை பண்ண டேட்டே முடிஞ்சு. கண்டிப்பா எக்ஸாம் வைக்கிறதுக்கு நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பா ஆயிரும். ஏன்னா இந்த வருஷம் ஆர்ஆர்பி ஏஎல்பி வந்திருக்கு, டெக்னீஷியன் வந்திருக்கு, ஆர்பிஎஃப் வந்திருக்கு. ஓகே, இதெல்லாம் முடிஞ்சுதான் ஜேஇ முடியும் வைக்கணும். அப்படிங்கிறப்ப கண்டிப்பா நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்ல ஆர்ஆர்பி ஜேஇக்கான சிபிடி 1 இருக்கும். திரும்ப சிபிடி 2 வரதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். இப்ப எப்படி வைக்கலாம் அப்படின்னா நவம்பர் மாசம் எம்பிஏ இருக்கு. கண்டிப்பா சிபிடி 1 வர்றதுக்கு எம்பிஏல இருந்து சொல்றேன் ஒரு 3ல இருந்து 4 மாசம் ஆகும். திரும்ப சிபிடி 2 வரதுக்கும் ஒரு 3ல இருந்து 4 மாசம் ஆகும். ஓகேவா? இப்ப இந்த சினாரியோல மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு முதல்ல நம்ம என்னென்ன படிக்கிறோம்? மெக்கானிக்கல் 10 யூனிட் படிக்கிறீங்க, ஆட்டோமொபைல் 10 யூனிட் படிக்கிறீங்க. ஓகேவா? இதை தாண்டி நம்ம ஜிஎஸ்ல ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், சயின்ஸ், மேத்ஸ், ஆப்டிடியூட் இதெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். இப்ப இதுல இருந்து ஆர்ஆர்பி ஜேஇக்கு காமனா சிலபஸ் இருக்கானா? கண்டிப்பா இருக்கு. அது எந்த அளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க மெக்கானிக்கலுக்கு ஒரு 10 யூனிட் படிக்கிறீங்களா மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர்ல, அந்த 10 யூனிட் படிச்சீங்கனாலே இதுல இருந்து இந்த 10 யூனிட் படிக்கிறீங்களா? இப்ப இதே சிலபஸ் ஆர்ஆர்பி ஜேஇக்கு இருக்கானா? இருக்கு. இப்ப ஆர்ஆர்பி ஜேஇல சிபிடி 2ல தான் உங்களுக்கு மெக்கானிக்கல் கண்டென்ட் வரப்போகுது. ஓகேவா? அப்ப அந்த சிபிடி 2ல டெக்னிக்கலா 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. உங்களுக்கு மெக்கானிக்கல் 100 கொஸ்டின்ஸ் வரும். இப்ப 100 கொஸ்டின் வருதா? நீங்க எம்பிஏல இருக்கக்கூடிய மெக்கானிக்கல் சிலபஸை படிச்சாலே அதுல ஒரு 60 கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். அப்ப 60% இங்க இருக்கு சிலபஸ். ஓகேவா? அப்ப ஆர்ஆர்பி ஜேஇல 100 கொஸ்டின்ஸ்ல 60 கொஸ்டின்ஸ் நீங்க எம்பிஏ படிக்கிறப்ப ரெடி ஆயிடுறீங்க. அப்ப நவம்பர் மாசமே நீங்க அதுல 60 கேள்வி அடிக்க ரெடி. திரும்ப அதுக்கான சிபிடி 2 அங்க இருந்து ரொம்ப நாள் ஆகும். அப்ப மீதி 40 கொஸ்டின்ஸ் தான் நீங்க படிக்கணும். அப்ப நீங்க எம்பிஏக்கு படிச்சாலே பேக் போன்ல ஆர்ஆர்பி ஜேஇக்கும் நீங்க ரெடி ஆயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இது புரிஞ்சிச்சா? நான் டெக்னிக்கல் கண்டென்ட் சொல்லிட்டேன். நான் டெக்னிக்கல் பாத்தீங்கன்னா நீங்க ஜிஎஸ் படிக்கிறீங்க. இதே ஜிஎஸ் அங்க உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போது. மேத்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே கூட இப்ப ரயில்வேல மேத்ஸ்ல ஒரு 25 கேள்வி கேட்கறாங்க வச்சுக்கோ, சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்ல 20 கேள்வி கேட்கறாங்கன்னா அதுல ஒரு 15 கேள்வி நீங்க டிஎன்பிஎஸ்சி ஆப்டிடியூட் ப்ரிப்பேர் பண்ணாலே அடிச்சிடலாம். இதை தாண்டி ஒரு 10 கேள்வி தான் நீங்க ரயில்வேக்கு தனியா படிக்கணும். அப்ப எப்படி பார்த்தாலும் ரயில்வே அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 60% நீங்க ரெடி ஆயிடுறீங்க எம்பிஏ படிச்சாலே. நான் சொல்ல தெளிவா புரியுதா? அப்ப எம்பிஏ படிச்சாலே நீங்க 60% ரெடி ஆயிடுறீங்க ரயில்வேக்கும். நவம்பர் மாசம் எம்பிஏ முடிச்சிருவோம். அங்க இருந்து சிபிடி 1க்கு ஒரு 3ல இருந்து 4 மாசம் ஆகும். திரும்ப அங்க இருந்து சிபிடி 2க்கு ஒரு 3ல இருந்து 4 மாசம் ஆகும். அப்ப எப்படி படிச்சாலும் நீங்க எம்பிஏக்கு படிச்சீங்கன்னா ஆர்ஆர்பி ஜேஇக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆயிரலாம். ஓகேவா? அதனால மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா தயவு செய்து எம்பிஏக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. நீங்க எம்பிஏக்கு படிச்சாலே ஆர்ஆர்பிக்கு படிச்ச மாதிரி தான். ஒரு 60% படிச்சு முடிச்சிருவீங்களா? திரும்ப ஆர்ஆர்பிக்கும் சாலிடா டைம் இருக்கு. அப்ப நீங்க அந்த 40% படிச்சுக்கலாம். இதுதான் எனக்கு தெரிஞ்சு கரெக்டான பிளானா இருக்கும். ஓகேவா? சோ நான் தெளிவா டீடைல் சொல்லிட்டேன். ஜிஎஸ் ஆகட்டும், மேக்ஸ் ஆகட்டும், ரீசனிங் சொல்லுவீங்க, ரயில்வே கேட்க போறாங்க, அது ஈஸியா தான் இருக்கும். ஓகே, அது ஈஸியா தான் இருக்க போதும். அதை நம்ம அப்ப கூட படிச்சுக்கலாம். டெக்னிக்கலாவும் ஒரு 60% எம்பிஏல கவர் ஆகுது ஆர்ஆர்பிக்கு படிக்கிறப்ப. ஓகே, ஆர்ஆர்பி சிலபஸ் இதுல ஒரு 60% கவர் ஆகுது. ஓகேவா? சோ அதனால எம்பிஏக்கு படிங்க, ஆர்ஆர்பிக்கு அது யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். சோ எம்பிஏ ஆர்ஆர்பிக்கு நம்ம கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஜாயின் பண்றவங்க பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலுமே கூட நீங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.